श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த அத்தியாயம் பகவத்கீதையுடைய 3வது பாகம் இல்லை 3வது ஷட்கம். 18 அத்தியாயங்களன்னு 3 ஆறாக பிரிச்ச 2 6 முடிச்சிருக்கோம். நம்ம முதல் ஷட்கம் 2வது ஷட்கம் முடிச்சு அந்த 3வது ஷட்கத்தில் கூட 3 அத்தியாயங்கள் இனி கூட முடிகிறது. இந்த ஷட்கங்களை 3 தலைப்புகளாக பிரித்து சொல்லுவோம். சகஜமாக முன்னாடியே சொல்லியிருக்கேன். முதல் 6 அத்தியாயங்கள் நான் நினைக்கிற இந்த ஜீவன் யார் అనేది சொன்னார், ஜீவஸ்வரூபம். அப்புறம் இந்த காணப்படுற உலகம், கடவுள், அதெல்லாம் என்ன అనేది அடுத்த 6 அத்தியாயங்களுக்குள்ள சொன்னார், ஈஸ்வர ஸ்வரூபம். இப்போ 13வது அத்தியாயத்தில் தொடங்கி சொல்கிற விஷயம் ஜீவனான எனக்கு முன்னாடி காணப்படுற இந்த உலகத்துக்கும் இதெல்லாம் கடவுள் தான் படித்தார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அவருக்கு இங்கே 3 பேருக்கு நடுவில் இருக்கிற சம்பந்தம் என்ன, எப்படிப்பட்ட சம்பந்தம் அதை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கடைசி 6 அத்தியாயங்களுடைய நோக்கம். இன்னொரு விதமாக சொல்லணும்னா முதல் 6 அத்தியாயங்கள் கர்மயோகம்னு பிரிக்கலாம். அடுத்த 6 அத்தியாயங்கள் பக்தி யோகம் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த 3வது ஷட்கத்து 6 அத்தியாயங்கள் ஞான யோகம்னு பிரிக்கலாம். அப்போது கர்மம் உபாசனையும், கர்ம முதல் படி, உபாசனை 2வது படி, 3வது படி ஞானம். அதோட சினிமா முடியும். ஓகே, சினிமா முடியறதுன்னா என்ன அப்படின்னா நமக்கு இருக்கிற சம்சாரம் நீக்கப்படும். ஆனால் ஜாகிரதை, சம்ஸ்கிருத சம்சாரம் எதுக்கு அப்படி சொல்லி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? எங்களுக்கு தமிழில் சம்சாரம்னா வேறு. சரி, அவங்க தொல்லை கூட இல்லாமல் ஆகிடும். அர்த்தம் என்னன்னா துக்கம் நீக்கப்படும். துக்கம் நீக்கப்படுறதுன்னு அர்த்தம் என்னன்னா எனக்கு எந்த பந்தமும் இல்லை, நான் நித்திய சாஸ்வத ஸ்வரூபமான ஆத்மா, ஆனந்தம் అనేది எனக்கு வெளியிலிருந்து எங்கிருந்து வராது, வர வேண்டியதில்லை, நானே ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பேர் தான். இன்னொன்று ரட்சணை கூட, எனக்கு செக்யூரிட்டி. நான் வேறு எது மேலேயும் ஆதாரப்பட வேண்டியதில்லை, ஆத்மாவான என்ன மேலே நான் ஆதாரப்படுவேன். இப்படிப்பட்ட பலம் இது மனசில் வச்சுக்கோங்க. இந்த 15வது அத்தியாயத்துடைய சின்ன அத்தியாயம் 20 ஸ்லோகங்கள். 12வது அத்தியாயம் கூட 20 ஸ்லோகங்கள் தான். இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அந்த முக்கியத்துவம் ஒரு 4 விஷயங்களினால. ஒன்று சர்வ வேதங்களுடைய சாரமான உபனிஷத்துகள்.
எல்லா உபனிஷத்துகளுடைய சாரமான பகவத்கீதை. பகவத்கீதையுடைய மொத்தம் சாரம் 15வது அத்தியாயம். அதனால இதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை, பகவானே கடைசியில் சொல்லியிருக்கார். குஹ்யதமமான சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் அనే வார்த்தை பகவான் வேறு இடத்துல கூட உபயோகப்படுத்திட்டார். அங்கே சந்தர்ப்பம் வந்து நான் எப்படி நடக்கணும், எந்த திசை நோக்கி போகணும் அப்படின்னது கன்ஃபியூஸ் ஆகாது, கவலைப்படாது. சாஸ்திரம் பிரமாணம் குருத்தே అని ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. சாஸ்திரம்தான் பிரமாணம். சாஸ்திரம் எனக்கு தெரியலே, நான் படிக்க தெரியலே, தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற இடத்துக்கு போ, காது கொடுத்து கேளு அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காரு. அப்போது சாஸ்திரம் தவிர நமக்கு வழிகாட்டுறதுக்கு இன்னொரு மார்க்கம் இல்லை. அந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குற குரு தவிர நமக்கு இன்னொரு மார்க்கம் இல்லை. நீங்கள் முந்தாவது சைடில் வாம்மா, நீங்கள் முன்னாடி வந்து அம்மானை அங்கே உட்கார சொல்லுங்க. அப்போது அம்மானு நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் அங்கேயே உட்காரணும், எனக்கு கேமரா மறைக்கிறது, பார்க்குற மாதிரி. அப்போ தான் சொல்கிறது புரியும். அப்போ தான் சொல்கிறது உள்ளே ஏறும். என்ன சொல்லிகிட்ருக்கேன்? இந்த 15வது அத்தியாயத்தோட முக்கியத்துவம் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு விஷயம் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் வந்து பல வருடங்களாக பெரியோர்கள் எல்லாரும் இந்த அத்தியாயத்தினாவது நீ மனப்பாட்டம் பண்ணே, 20 ஸ்லோகங்கள் தானே, அப்போ 20 என்ன பக்தி யோகத்தினை மனப்பாட்டம் பண்ணலாம்னு சொல்லலாம் இல்லையா நீ சந்தேகம் வரலாம். பக்தி நமக்கு கடைசி படி இல்லையே, ஞானந்தானே ஃபைனல் பலம் அண்ட் படி. அதனால அந்த விஷயத்தினால என்ன பண்ணிட்டாங்க, பொதுவாக எல்லா ஆசிரமங்களுக்குள்ள சாப்பிட்ற சமயத்தில் இந்த அத்தியாயம் சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிட்ணும். பெரும்பாலும் எல்லா இடத்துல ருஷிகேஷ்லேருந்து நம்ம ஆனைக்கட்டு வரைக்கும், இல்லை கேரள கடைசி வரைக்கும் போனாலும் சரி, அப்படி வச்சாவது நிறைய பேர் இந்த 15வது அத்தியாயம் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கும் ஒரு வருஷம் முன்னாடி இந்த 15வது அத்தியாயம் மட்டும் 10 நிமிஷம் முன்னாடி அப்படி ஆரம்பித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தெரியல எத்தனை பேர் மனப்பாட்டம் செஞ்சு முடிஞ்சதோ செய்யுங்க. ஒரு அத்தியாயமாவது எனக்கு பகவத்கீதை மனப்பாட்டம், 20 ஸ்லோகங்கள். சரி, அது ஒரு காரணம். அப்புறம் இது வந்து கீதாவுடைய டீச்சிங், பகவான் சொல்ல விரும்பின அந்த ஹையஸ்ட் ஞானம், போதம், உபதேசம் இதோடு முடியறது. அப்போ அதனால் இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2-3 விஷயங்கள்னால இந்த 15வது அத்தியாயம் ரொம்ப சிறப்பு, முக்கியம். சரி, அப்புறம் என்னதான் இதில் சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போதும் முதல் தலைப்பாக பகவான் வந்து விஷயத்தினே இந்த காணப்படுற உலகம் எல்லாமே, அப்புறம் அதில் நீயும் இருக்கேன், நானும் இருக்கேன், இது எல்லாமே ஒரு பெரிய அரச மரம் மாதிரி அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்லி மரத்துக்கும் இந்த உலகத்துக்கு கம்பேர் பண்ணுறார் பகவான். முதல் 3 ஸ்லோகங்கள், 3 கூட இல்லை, 2.25 ஸ்லோகங்களுக்குள்ள நான் கிடிகிடன்னு படிச்சுக்குவேன்.
ऊर्ध्वमूलमधः शाकम् अश्वत्थं प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोर्ध्वं प्रसृतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमस्येह तथोपलभ्यते नान्तो न चादिर्न च सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् அஸ்வத்தம் ஏனம் அங்கே வரைக்கே 2 ஸ்லோகம். ஏன்னா அதுக்கப்புறம் சொல்கிற விஷயம் வேறே. சரி, இங்கே பாருங்க என்ன சொன்னார் இப்போது. என்னமோ நீங்கள் படிச்சிட்டிங்க, எங்களுக்கு புரியல. அதாப்பா, இது ஒரு பெரிய அரசமரம் மாதிரி இந்த உலகம். அப்புறம் இதோடைய மூலம் மரத்துக்கு எப்படி வேறு தெரியாமல் இருக்கின்றனதோ அது மூலம் எங்கே இதுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ வரைக்கும் யாரும் எதுவுமே கண்டுபிடிக்கல. பாக்கியமாக சயின்ஸும் கண்டுபிடிக்கல. வேறு ஏதாவது தபஸ் பண்ணி அப்படின்னு உலகம் பற்றி கண்டுபிடிக்க முடியல. சில இடத்துல பகவானே சொல்லுவார், என்னுடைய இந்த சிருஷ்டி உலகம் பற்றி இது எவ்வளோ பெருசானு இது எனக்கே தெரியாதுன்றார். எனக்கே சொல்ல முடியாதுன்னுவார் பாகவதத்தில். சரி, அப்படிப்பட்ட அந்த விருட்சம் மாதிரி இருக்கிற இந்த சம்சாரம், இந்த உலகம் மொத்தம் அது 14 உலக புவனங்களா இல்லை பொதுவாக சொல்கிற முன்லோகங்களா எப்படி வச்சுக்கிட்டாலும் மொத்தம் அப்படி இருக்கிற இதில் இதுக்கு மரத்துக்கு எப்படி சாக்கைகள் இருக்கும், பிரான்ச்சஸ்ஸு, அப்புறம் அதுக்கு மேலே இலைகள் இருக்கும், அப்புறம் புஷ்பம் வரும், பழம் வரும், அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, வேதங்கள் தான் இந்த மரத்துக்கு இருக்கிற இலைகள். வேதங்கள் 4 தானே சார், மரத்துக்கு இலைகள் நிறைய இருக்கும் சார் எனக்கு கேட்கக்கூடாது. வேதம் கூட அனந்தம்தான். நமக்கு அப்புறம் வியாசர் கொஞ்சமாவது இவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்லி 4ஆக பிரித்தான்னாரு. அது அனந்தமாக இருக்கு. அதெல்லாம் இப்போ நமக்கு கிடைக்காது அப்படிப்பட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கு. யார் இந்த விருட்சத்தினி விருட்சமாக காணப்படுற இந்த சம்சாரத்தினை முழுச அதோடைய ஸ்வரூபம் என்னான்னு தலையிலேருந்து கால் வரைக்கும் வேறு வரைக்கும் தெரிஞ்சுக்குவானோ அவனு தான் உண்மையாக விஷயத்தின்னு தெரிஞ்சுக்கணும். அவனும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் யஹ தம் வேத ச வேதவித் அப்படின்னு சொன்னார். இங்கே ஒரு விஷயம் சொல்லுறேன். சந்தாம்சி வேதங்கள்னு சொன்னதுனால வேதம் எந்த மனுஷனாலையும் முழுசாக படிக்க முடியாது, பகவானுக்கு தவிர. அதனால தான் பகவானே வேத வியாசராக வந்தார். அதனால தான் நமக்கு இப்போ இந்த காலத்தில் கலியுகத்திலும் இப்போது 2021 இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி கேட்குற நமக்கு சுருக்கி 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 20 ஸ்லோகம்ப்பா, இதுதான் வேதமாப்பா. அப்புறம் வேதம் ஸ்திரீமார்கள் படிக்கக்கூடாது அப்படியெல்லாம் கேட்காத, தேவையில்லாத கேள்வி இல்லை. ஸ்திரீமார்கள் வேதம் படிக்கக்கூடாது, குருகுலத்து போல். கிளாஸுக்கு பகவத்கீதை கேட்கக்கூடாதோ? எங்கள் ஊரில் மழை இல்லைங்க, தெரியல, கூலாக இருந்துச்சு தவிர. அப்போது இருந்தால் கூட மழை பெஞ்சிட்டு இருந்தால் கூட வந்துட்டிங்களே பாருங்கோ. நீங்கள் தான் நிஜமாக வேதம் படிக்கிறவங்க. அதனால் உங்களுக்கு ஒரு குறை இல்லை, வேதம் படிக்கலன்னு குறை இல்லை, நாங்கள் ஸ்திரீகள்னு குறை இல்லை. மகா பாக்கியசாலிகள் எல்லாரும், அவரும் நான் எல்லாரும் சேர்ந்து. நமக்கு எப்பவுமே மெஜாரிட்டி தாய்மார்கள் தானே சத்சங்கத்தில். அதுதான்
அப்படின்னு சொல்லி, இப்போ இது இந்த ஜகத்துன்னு மரத்தோட கம்பேர் பண்ணி அப்படி இருக்கும்போதும் இது ஏன் பந்தமாக இருக்கு? ஒரு மனுஷனுக்கு துக்கம் கொடுக்கறதா பந்தமாக இருக்கு, பாரமாக இருக்கு. சரீரமும் பாரமாக இருக்கு, என்ன மனசே எனக்கு தொந்தரவாக இருக்கு. அப்படி எல்லாருக்கும் அப்படி தோணும் இல்லையா? அப்படி தோணாத மனுஷன் யாரும் இல்லை. முன்னோ பின்னா அப்புறம் கண்டிப்பாக தோணும். அப்புறம் இது சீக்கிரம் போனால் போதும்னு கூட தோணும். இப்படி எல்லாம் இருக்கும். ஒன்றும் புரியலனே அப்படி எல்லாம் இருக்கும். கவலைப்படாது, அப்படி எல்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட உனக்கு கஷ்டமாக பாரமாக பிடிக்காத மாதிரி சிலது பிடிக்கிறது, சிலது பிடிக்கல. உலகம் எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் நல்லாவாக தான் இருக்கு. அது கூட கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லாவா இல்லைன்னு அசல் நம்ம வாழவே முடியாது இல்லையா? இவ்வளோ கஷ்ட காலத்தில் கொரோனா டைமில் கூட ஏதோ வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு 2 வாட்டி போட்டுக்கோ, அதனால பெரிய பிரச்சனை வராது, ஜாக்கிரதைன்னு ஏதோ பகவான் நம்மளெல்லாம் நடத்த வைக்கிறார் இல்லையா? இப்பவும் எல்லாம் சாப்பிட்றது பொருள் எல்லாமே கிடைக்கிறது இல்லையா? வேறு அதெல்லாம் ஸோ உலகத்தில் அப்படி இப்படி இருக்கும். இப்போ விஷயம் என்னன்னா, இப்போது இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே சுகதுக்கங்களோடு கூடியிருக்கிற இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே வியாதி மூப்பு மரணம் வரப்போகிற இந்த சரீரத்தின்னு வச்சுக்கிட்டு ஆனந்தமாக இருக்கணும். அப்புறம் புரிஞ்சுக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சரீரமே தேவையில்லை, மறுபடியும் இன்னொரு சரீரமும் தேவையில்லை. இன்னொரு சரீரம் வருமா இல்லைன்னு எனக்கு தெரியல, யாருக்கு தெரியாது. இப்போ வந்துச்சு மனுஷ சரீரம். அதனால தான் கிளாஸுக்கு போய் பகவத்கீதை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம். அப்படிப்பட்ட நானும் பார்க்குற சுற்றி பசு கொசு ஆடு பூனை நாய் பூச்சி புரு எல்லாம் எத்தனை சரீரங்கள் இருக்கு. நானும் கூட அப்படி பிறந்திருந்தேன், இது முன்னாடி பிறந்தானமோ அப்படி நான் மனுஷனாக தான் பிறக்கணும்னு இல்லையே. பாப்புலேஷன் பார்த்தா அது எல்லாத்தோட சங்கிய தான் ஜாஸ்தி இருக்கு, எத்தனோ மடங்கள் ஜாஸ்தி இருக்கு. அப்போ தோணணும், ஐயோ அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு பிடிக்கிறதா என்ன? அது எல்லாம் க்ஷுத்ர ஜீவனாக இருக்கு, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியல, தெரியல. ஸோ மனுஷ சரீரம் ஏதோ வந்ததுனால இனிமேல் எந்த சரீரம் வராமல் தப்பிச்சுக்க முடியுமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கணும். அந்த ஆசை இருக்கிறவங்க தான் நம்ம எல்லோரும். சரீரம் இல்லாமல் நான் ஆனந்தமாக என்னுடைய ஸ்வநிலையிலேயே ஸ்வரூபத்திலேயே இருக்கலாம். அப்போது என்னுடைய ஸ்வரூபம் நான் நிஜமாக இந்த தேகம் இல்லை, மனம் இல்லை, புத்தியும் இல்லை, அதெல்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நித்திய சத்தியசார ஏக வஸ்து ஆத்மா நான். அப்போது அந்த ஆத்மான்னு என்ன சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, கிளியராக புரியணும். எப்போ புரியும்? இப்படி கிளியராக ஒடுங்க கேட்டுகிட்டே இருந்தால் புரியும். அப்படி யாருக்கு இது புரியாது, யாருக்கு இது பிரயோஜனப்படாதுன்னு சொன்னால் எதுக்கு பகவான் இவ்வளோ சாஸ்திரத்தை அவரே சொல்லி அவரே ஏறி அவரே படித்து டீச் பண்ணி அவரே குருவாக வந்து எல்லாம் பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் மோட்சம் அடையிறதுக்கு அவங்க ஸ்வரூபத்தின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனந்தம். இப்படிப்பட்ட ஆனந்தம் நிரங்குஷா திருப்தி, நில கொலையாத ஆனந்தம் திருப்தி, அது அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம், அடையலாம். எதுக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இத்தனை வருடங்கள்லாம் இத்தனை வயசு வரைக்கும் என்ன பண்ணிங்களா? எதுக்கு? நானும் சுகமாக இருக்கணும், அதுதானே நோக்கம்.
யாருக்காவது நான் துக்கமாக இருக்கிறதுக்காக இது பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா? பண்ணுறாங்களா அப்படி? யாரும் பண்ணுறதில்லை ஒருக்கா. ஸோ நான் சுகமாகவும் இருக்கணும், அந்த சுகத்துக்கு அர்த்தம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லாமே இருந்த சுகம் అనేది శరీரத்துக்கு கார் இருந்த சுகம், வீடு இருந்த சுகம், செல்ஃபோனு புது வெரைட்டி இருந்த சுகம், அதெல்லாம் இருந்து சுகமாக இருக்கிற மாதிரி தெரியலன்னு நமக்கே தெரியறதே. கவனிச்சா யாருக்கு தெரியாது? அப்போ அதெல்லாம் இருந்தால் கூட நிம்மதி இல்லை சுவாமி. குழந்தைகிட்ட இருக்காங்க, பேத்தி பேரன் இருக்கான், வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் என்னமோ நிம்மதி இல்லை அப்படின்னு தோணுறது. நிம்மதிக்கு தேடுறோம். அப்புறம் எல்லாம் இருக்கான பயமாக தான் இருக்கு. 2 டோஸ் போட்டு கூட வருதுன்ற இருக்குல்ல, பயமாக தான் இருக்கு. அப்போது நிம்மதி தேடுறோம், சந்தோஷம் தேடுறோம், ரக்ஷணை தேடுறோம். அந்த பயமில்லாத நிலைக்கு பேர் செக்யூரிட்டி. இதெல்லாம் எப்போ ஒரு மனிதனுக்கு பூர்ணமாக முழுசாக கிடைக்கும்னு சொன்னால், எப்போ நீ உண்மையாக உன்னுடைய நிஜஸ்வரூபம் என்னான்னு ஆத்மானு தெரிஞ்சுக்கணுது, அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டாத உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். இது ஒத்துக்க முதல்ல, அப்புறம் உட்கார நான் உபதேசம் பண்ணுறேன். அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனப்பக்குவம் இருந்தவங்களை தான் நம்ம எல்லோரும் சிரவணம் பண்ணுறோம், சத் சங்கத்தில் கலந்துக்கிறோம். பகவான் கிருஷ்ணரே சாட்சாத் பரமாத்மா உபதேசம் பண்ண த லேட்டஸ்ட்டு உபதேசம். வேதம் எப்போ சொன்னாராமா, உபனிஷத்துகள் என்னமோ அப்போ எப்போ அவதாரம் எடுத்தாரா, நமக்கு நெருங்கன்னு 5000 வருஷம் முன்னாடி க்ளோஸ். அப்போ அதுதான் லேட்டஸ்ட்டு அரைவல்னு சொல்லணும் நமக்கு. அப்போ அதை உபயோகப்படுத்திக்கணும், கேட்குறோம், அதான் கேட்குறோம். ஸோ 2வது ஸ்லோகத்தில் அதெல்லாம் சொல்லி கர்ம பந்தத்தினால இது எப்படி வளர்ந்துட்டே போகும்னா, அந்த அரச மரமும் ஆலமரம் எடுத்துகிட்டு அது வேறு அங்கங்கங்கங்கங்க வந்து உள்ளே போய் அது அப்படி பலமாயிட்டே இருக்கும். நீ அப்புறம் மூலம் கட் பண்ணால் கூட இங்கே அது அங்கே இருக்கு. அப்படி தான் இந்த ஜனன மரண சக்கரம், இறப்பு பிறப்பு అనేది அனந்த காலமாக அது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிறது இப்போ நீங்கள் இல்லாமல் செஞ்சுக்கலாம் சார். அடுத்த பிறப்பு இருக்க இல்லைன்னு எப்படி தான் சார் சரி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்களா? யாராவது உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லலை எனக்கு. அப்படி நான் என்னென்னா பகவான் சொன்னது நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, அடுத்த ஜென்ம பற்றி இல்லை. இப்போ 15 நிமிஷம் நான் முன்னாடி பேசினேன்னு பாருங்க. இப்போ இங்கே எனக்கு முக்தி வேணும், ஃப்ரீ ஃப்ரம் த சாரோ, ஃப்ரீ ஃப்ரம் தி இன்செக்யூரிட்டி அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் தி அசந்திருப்தி. இதெல்லாம் போகணும் எனக்கு, இப்போ போகணும். இப்போ இந்த தேகத்தில், இந்த சரீரத்திலேயே இங்கே இருக்கு. இந்த சரீரம் உளுந்து போகிறதுக்கு முன்னாடி அதி முக்கியத்துவம். அதனால் அப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்டால் புராணம் சாஸ்திரம் சொல்கிறது அடுத்த ஜென்மான்னு எல்லாம் எங்கே போவே, எப்படி போவே, சந்திர மார்க்கம், சூரிய மார்க்கம், பிரம்மலோகம், பித்ருலோகம் எல்லாம் இருக்கு. ஆனால் கடைசியில் எங்கே போனாலும் சரி இந்த ஞானம் அடைஞ்சுதான் தீரணும். தீர்வு இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, இப்படிப்பட்ட கர்மவனே பந்தம், இவனே கர்ம செஞ்சுக்கிறான், கர்மத்தின் உருவாக்கிக்கிறான், அந்த கர்மத்துக்கு பலத்தை அனுபவிக்கிறான். அதனால தனிப்பட்ட ஒரு மனிதன் நானும் எனக்கு வர சுக துக்கம் என்னாவதாகட்டும் இந்த ஜென்மத்திலோ, அதுக்கு 100க்கு 100% காரணம் நானே தான். ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணி வேதி வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா திருஷ்டி அந்தர்முகமாகும். எங்கள் மாமியார், மாமனார், எங்கள் மருமகள், எங்கள் புள்ள, அதனால தான் இப்படிப்பட்ட கஷ்டம், அவங்க இது இப்படி எதையும் சொல்லவே கூடாது.
அவங்க எப்படி இருந்தால் கூட. அப்போ என்னாகும் தெரியுமோ, கவர்மெண்ட் பற்றோ கொரோனா பற்றி இது பற்றி அது பற்றி எதுவுமே அதெல்லாம் இது இப்படி தான். உலகம் என்னது எப்பவுமே இப்படி தான் இருக்கும். உலகம் எப்பவுமே இந்த துவந்தங்களோடு இப்படி தான் விளையாடிட்டுருக்கும். எப்போ இந்த மாதிரி இல்லை, எப்போ துர்மார்க்கம் இல்லை, எப்போ மோசம் இல்லை. சத்தியுகத்தில் இருக்குது, திரேதாயுகத்தில் இருக்குது, துவாபர யுகத்தில் இருக்குது. இப்போது ஏதோ ஜாஸ்தின்னு சொல்கிறோம் தவிர ஒன்றும் இல்லை. சத்தியம் சத்தியம் எப்பவுமே இருக்கு, ஞானம் எப்பவுமே இருக்கு, சாஸ்திரம் எப்பவுமே இருக்கு. அப்போது உனக்கு சத்தியம் வேணும்னா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போது கேட்டு ஞானம் அடைஞ்சிக்கோ, அவ்வளோதான். இதுதான் நோக்கம், இதுதான் வாழ்க்கைக்கு கம்யமாக இருக்கணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோடய திருஷ்டி அந்தர்முகமாயிடுச்சு. அந்த அந்தர்முகமாகிற விஷயத்தின் பகவான் இங்கே என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, இது இவ்வளவு பெரிய சம்சாரம், என்னுடைய துக்கம், என்னோடய வாழ்க்கை, இப்படியெல்லாம் தலை பிடிச்சிக்கிறியே அடிச்சு, இவ்வளவு அது எத்தனை ஜென்மம் இதுக்கு முன்னாடி இருந்ததோ. இப்போ நீ டிட்டாச்மெண்ட்டோடு இருந்தால் அதுதான் மெடிசன். அதுதான் அசங்கமனே அசங்கசஸ்திரேண திருடேன சித்வான்னு முடிக்கிறாரு 3வது ஸ்லோகத்தில். இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய மரமாக இருந்தாலும் அது கட் பண்ணலாம், வேரோடு எடுத்துடலாம் இல்லையா. ஒரு நாள் இல்லைன்னு ஒரு நாள் அது விழுந்துடும், அப்புறம் கூட வராமல் கூட. அதே மாதிரி தான் இந்த ஜென்ம மரண சம்சாரமான இந்த சக்கரம் இதில் சிக்கிக்கிருக்கே நீ. இது இப்போ நீ அதில் வெளியே வந்துடலாம். நீ முடிவு பண்ணா என்ன முடிவு பண்ணணும், டிட்டாச்மெண்ட்னு வச்சுக்கோ மனசில். ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாமே அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிற மாதிரி நாடகம் ஆடு. அதுதான் நாடகம்தான் பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாரும். யாருக்கு எது மூட அட்டாச்மெண்ட் இல்லை நிஜமாக திங்க் பண்ணால். அதுதான் சுவாமிஜி ஒரு கருத்து சொல்லுவார், attachment is an illusion. சும்மா மனசு சொல்லி நம்மளை ஏமாற்ற தவிர. சின்ன வயசில் பொம்மை மேலே அது மேலெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கு, அப்புறம் விட்டுட்டிங்களே இல்லையா. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிற அப்புறம் வயசில் வேறு என்னென்னமோ மேலே அட்டாச்மெண்ட் வந்துச்சு. காதுக்கு இது, தலைக்கு ரிப்பன் வேணும், இது வேணும், பசங்களுக்கு ஒன்று பெல்ட்டு வேணும், அப்புறம் கோலி இது விளையாடுறது எல்லாம் அதெல்லாம் ஊட்டியாச்சு. சைக்கிள் எல்லாம் ஊட்டியாச்சு, ஊட்டிச்சு. அப்புறம் பார்த்தா ஸ்திரீ புருஷ வியாமோகம் வந்தது. அப்புறம் ஏதோ கல்யாணம்னு அது பண்ணிட்டேன். அங்கே கூட எவ்வளோ நாள் அதெல்லாம் இருந்துகிட்ருக்கிறது. அதுக்கப்புறம் இங்கே என்னமோ தேடிட்டுருக்கு. அப்போது படுசெல்லாம் விட்டுட்டுறோம், புதுசுன்னு பிடிச்சிக்கிறோம். அதனால் அப்போ அட்டாச்மெண்ட் எங்கே இருக்கு. இன்னொரு விதமாக சுவாமிஜி சொல்லுவார், இந்த சரீரம் பால்யாவஸ்தை, சின்ன வயசு வந்துச்சு போச்சு, அப்படியே பிடிச்சிட்டிங்களா நீங்கள். சீக்கிரம் பெருசாகணும்னு அப்படி நினச்சிட்ருப்பீங்க. அப்போது கொஞ்சம் பெருசாகணும்னு பார்த்து சின்ன குழந்தைல நானும் அண்ணா அக்கா மாதிரி காலேஜுக்கு இது ஸ்கூலுக்கு போனோன்னா அப்படியே பார்க்குறேன், போயிடுச்சு அது. அப்புறம் யுக்த வயசு வந்துச்சு, டீனேஜ் போயிடுச்சு, பிடிச்சிக்கலையே, அட்டாச்மெண்ட் இல்லையே. நடி வயசு அப்புறம் இப்போ கொஞ்சம் அதையும் போகிறது, போயிட்டு இப்போ மூப்பு வந்துட்டுருக்கு, போயிட்டே இருக்கு. எல்லாத்தையும் விட்டுடுறோம். நம்ம விட்டுடுறோம் இல்லையுமோ அது பாட்டுக்கு அது மாறிட்டுருக்கு. அந்த மாறுறதையும் விட்டு போகிறதுன்னு ஒத்துக்கிறோம். நம்ம ஒத்துக்கலை என்ன எப்படி வாழ்கிறோம். ஆனால் மனசில் என்னமோ எனக்கு எல்லாத்து மேலே பந்தம், அதெல்லாம் விட முடியல. இப்படியே சொல்லிட்டு இருந்து காலத்தின்னு தள்ளக்கூடாது. அதனால் அட்டாச்மெண்ட்டோடு இருந்து டிட்டாச்மெண்ட்டை வாழணும். இது பஜகோவிந்தத்தில் பகவான் சங்கரர் சொன்ன ஸ்லோகம் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இல்லையா. சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிश्चलतत्वं, निश्चलतत्वे जीवन मुक्ति. सत्संगत கூட சங்கம் வச்சுக்கோ.
சத்சங்கத்துக்கு வந்து இங்கே இதுதான் சத்சங்கம் இப்போ நடக்கிறது. இங்கே இதோட சங்கம் வச்சுக்கிட்டா என்னன்னா, இங்கே என்னதான் சொல்லிக் கொடுக்குறோம், அப்பாப்பா எது மேலே சங்கம் வச்சுக்காது, குரு மேலே கூட அட்டாச்மெண்ட் வச்சுக்காது, எது உன்னோட ஆத்மா மேலே சங்கம் வச்சுக்கோன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ எத்தனை வருஷமாகிடுச்சு கிளாஸ் தொடங்கு, என்ன புஸ்தகம் படித்தா கூட ஆத்மா பற்றி சொல்லாத நாள் இருக்கா? என்ன அது ஒன்று தான் சத்தியம், அது மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கோன்னு சொல்கிறோம். அப்போ என்னாகும், எப்போ சத்து மேலே சங்கம் வந்துச்சோ அசத்து மேலே சங்கம் போயிடும். அசத்தன் என்ன, சுற்றி இருக்கிற இந்த தேகங்கள், வஸ்துகள், பொருட்கள், பொசிஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் ஆல் வெஸ்ட் அண்ட் ட்ரை கார்பேஜஸாக அதில் சத்தியமாக நினைக்கிற பாவனை ஒட்டி போகிறதுக்கு பேர் தான். இவ்வளோ ரொம்ப வேதாந்தமாகவே சொல்லிட்டு இருந்த எப்படி சுவாமின்னு. நம்ம வேதாந்தம் இல்லை, இது சத்தியம். வேதாந்தம் என்ன அவ்வளோ சீப்பாக இருக்கா என்ன, ரொம்ப பெரிய வேதாந்தம் பேசான்னு. ஐயோ வேதத்துடைய அந்தமப்பா சாராம்சம். எதுக்கு, நீ எப்பவுமே ஆனந்தமாக இருக்கலாம், கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கலாம், குறை சொல்லாமல் இருக்கலாம். இந்த சரீரம், இந்த வாழ்க்கை பாரமாகவே இருக்காது. நமக்கு நம்ம தொந்தரவு இல்லை, நம்மளால் யாருக்கும் தொந்தரவு இல்லை. அதனால் அட்டாச்மெண்ட்டு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா பகவான் மேலே தான் அட்டாச்மெண்ட் இருக்கணும். ஆத்மானே பெருசாக சொல்லும்போது பரமாத்மா, ஆத்மான்னு எனக்கு புரியல சார், அது எப்படி இந்த சரீரில் இருக்குன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் காட்டுங்களே. ஒரு நாளும் காட்ட மாட்டேறீங்க, குடம் காட்டுறீங்க, அப்போ என்னமோ எக்ஸாம்பிள் கிளிப்பு காட்டுறீங்க கிளாஸில். உதாரணம் சொல்கிறதுக்கு ஆத்மானு காட்டுங்க. அதை பிகினிங்கில் கேட்பான், அப்புறம் படித்து வந்ததுக்கப்புறம், இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம் காட்டியாச்சு காட்டியாச்சுன்னு ஒத்துக்கணும். இது காட்டுற வஸ்து இல்லை, தெரிஞ்சுக்கிற வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அது தெரியறதுக்கு பல வருஷம் ஆகுங்க. அது பார்க்குற வஸ்து இல்லை, காட்டுற வஸ்து இல்லை, புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்துன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த நிலைக்கு வர வரைக்கும் இதோ இத்தனை ரூபங்கள், இத்தனை நாமங்கள், இத்தனை கோவில்கள், இத்தனை விதமான வழிபாடு எல்லாம் வச்சுட்டாங்க. அப்பாவது கொஞ்சம் உலகம் மேலே டிட்டாச்மெண்ட் இருந்துட்டு பரமாத்மா பகவான் மேலே அட்டாச்மெண்ட் வச்சுக்கோன்னு எவ்வளோ அழகாக நமக்கு ருஷிகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படி இருந்தாலும் இப்போ இங்கே வருவோம், இதுக்கு வரணும். அதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணதுனால தான் இப்போ இங்கே வந்து காது கொடுத்து மனசு கொடுத்துட்டு கேட்குறீங்க. அதனால் இது எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு அநேக ஜன்மங்கள் ஆகும், அநேக ஜன்மங்கள் ஆகும். இப்போ தான் பஞ்சதசியில் வித்யாரண்ய சுவாமி சொல்லிட்டு இருக்காரு, அநேக ஜன்மங்களுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த ஜீவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு புத்தி வந்து பாக்கியம் கிடைக்கும். என்னது, சத்சங்கத்துக்கு போய் பகவத்கீதை கேட்கறது சாதாரண விஷயமா என்ன இது? சார் என்ன சார் 3வது ஸ்லோகத்தில் இருக்குங்க, என்ன ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தை. இங்கேருந்து என்னதான் சொல்கிறாருன்னா, இது மட்டும் இல்லை, சாதனை. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு சாந்தி வேணும் சார். சாந்தி கியர்ஸ் அங்கே போனால் கிடைக்குமா? அங்கே நல்ல ஹோட்டல் எல்லாம் வச்சுருக்காங்க. நிம்மதி வேணும், ஆனந்தம் வேணும், பயம் எல்லாம் போகணும் சார் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டு, அதுக்கு நான் ஒரு 3 சொல்கிறேன், 3 4 சொல்லுவார். இப்போது 3வது ஸ்லோகம் கடைசி பாகத்தில் இருந்து சொன்ன முதல் சாதனம் என்ன, டிட்டாச்சாயிரு, அசங்கம். ஓகே, தாமரை இலை, தாமரை பூ எல்லாமே கூட ஜலத்தில் தான் இருக்கும், ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கூட அதுக்கு ஒட்டுக்காது. நளினி கதளகத ஜலமதி தரளம். எகைன் சங்கராச்சாரிய பஜகோவிந்தம். அப்படி இப்போதான் 2 நாளுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி, அது
கிருஷ்ண கதை தெலுங்கில் பாகவதம் சொல்லிகிட்ருக்கேன். அப்போது அந்த ஸ்லோகம் கிருஷ்ணன் பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்காருன்னு சொல்லும்போது, தம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அம்புஜேக்ஷணம்னா தாமரை பூடைய ரெக்க இருக்கிற மாதிரி அழகான கண்கள். என்ன அர்த்தம் தெரியுமா அதுக்கு? இதுதான். அவர் இவ்வளவு பண்ண போகிறாரு, இவ்வளவு நாடகம் ஆட போகிறாரு, எல்லா வகையான மக்களுக்கு நடுவில் இருக்க போகிறாரு என்ன சார் முடிஞ்சு இப்போதானே பிறந்தார். அப்போது இருந்து எப்படி இருக்காரு? ஸ்மித ஸ்மித சுந்தர முகாரவிந்தா, ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் மை டியர் கிருஷ்ணா. எங்கே கிருஷ்ணாவதாரத்தில் தான் ஸ்மைலிங் ஃபேஸ். எங்கேயுமே அவர் பேலன்ஸ் விட்டு அப்படி எமோஷனல் ஆனதே கிடையாது. யுத்த ரங்கத்தில் இருக்கும்போது கூட. ஆனால் முன்னாடி இன்னொரு மனுஷனும் அர்ஜுனனும் உடைஞ்சு போயிட்டான், அப்படியே உடைஞ்சு போயிட்டான். சரி, முதல் சாதனம் அசங்கம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. எதெல்லாம் உனக்கு இந்த மூணுத்துணி உனக்கிட்டேருந்து பிடுங்கி எடுக்கிறதோ, பயம் உருவாக்குறதோ, அது எல்லாமே மனசு சங்கம் வச்சுருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு வேண்டாம். இது எதுக்கு இதை பற்றி நான் கவலைப்படணும்? ஏன் இதை பற்றி நான் பயப்படணும்? இதை பற்றி ஆசைப்படணும்? அது வச்சுக்கிறதுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துக்கம் பயம் எல்லாம் கொடுக்குறது. டிட்டாச்ட். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் சொல்லி அப்புறம் அடுத்தது இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது மட்டும் பண்ணிகிட்டே இருந்தால் போதுமா சார்? அப்படியே நான் யாரும் கூட எதுவுமே வச்சுக்க மாட்டேன். துறவியாக போகணுமா? அப்படி காவி கலர் போட்டுக்கிட்டு எப்போ கொடுக்க போகிறீங்க காவி கலர்? மாஸ்டரே போட்டுக்கல. அப்படி இல்லை. அசங்கத்தில் இருந்து அந்தர்முகமாகிறேன்னு அர்த்தம். அந்தர்முகமாக என்ன பண்ணணும் சார்னா, தத பதம் தத் பரிமார்கிதவ்யம் 4வது ஸ்லோகத்தில் வந்து 3ல் ஒரு ப்ராக்டிஸ் அசங்கம். இப்போ இங்கே அந்த சத்தியத்தை நீ தேடு. எப்படி? நீயா போய் தேடக்கூடாது. பரிமார்கிதவ்யம்னா do the self enquiry, search for the truth. எப்படி? அதெல்லாம் இங்கே பகவான் சொல்லலை. இங்கே ஞாபகப்படுத்தணும், நான் கிளாஸில் சொல்லியிருப்பேன் அது படிக்கும்போது. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா. குரு கெட்டப்போ அங்கே போய் அடக்கத்தோட வணங்கி ஸ்ரத்தா பக்தியோடு கேட்டு தெரிஞ்சுக்கோ. கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவர் சொல்கிறது கேட்டும் தெரிஞ்சுக்கோ. பரிமார்கிதவ்யம். இந்த தவ்யம் అనేది సంస్కృతத்தில் யூ ஷுட். நான் வீட்டில் சுவாமிக்கு காலையில் சாயங்காலம் கும்பிடுறேன் சார். இத்தனை வருஷமாக நான் கிருஷ்ணாஷ்டமி முறுக்கு சீடை பண்ணாமல் இருக்கிறதே இல்லை சார். நிறையாவே பண்ணுவேன். நான் அன்றைக்கி சொன்னேன், உத்தவகீதா கிளாஸில் சொன்னேன், கேட்டவங்களே தெரியும். இப்பவும் சொல்லணும், என்ன எல்லோரும் கேட்டுக்க மாட்டீங்க. நிஜமான கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணாஷ்டமி கொண்டாடுறதுன்னு என்ன தெரியுமா? அந்த பகவான் கிருஷ்ணர் சொன்ன சொற்கள் அமிர்த வாக்கியங்கள்னு கேட்கறது. இத்தனை வயசு வந்ததுக்கும் இப்போ தான் கேட்குறோம். அதையும் நம்ம கொஞ்சம் பேர் கேட்குறோம். எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? எத்தனை வருடங்கள் வயசாகி 60 70 வந்தாலும் இன்னும் முடுக்குச்சி சீடை, அப்புறம் கோலம் போடுறது. ஓகே, அதெல்லாம் அவ்வளோ நாள் பண்ணியிருக்க. அவர் சொன்னதை ஏன் கேட்க மாட்டேறேன்? அவர் என்ன சொல்கிறாரு சார்? என்ன சொல்கிறாரா? எனக்கு சீடை முடுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. சும்மா என்ன தெரிஞ்சுக்கோன்னு கேட்குறேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். என்ன ஸ்வரூபம் பற்றி தெரிஞ்சுக்கோன்னு. அது எப்படி தெரியும்? சும்மா உன்னோட ஸ்வரூபம் என்ன? இதுதானே கோலம். ஃப்ளூட் வச்சுக்கிட்டு அப்படி இருக்கு, மயில் பீல் வச்சுக்கிட்டு. கிருஷ்ணா சொன்னார் இதெல்லாம் டூப்பு.
இது நிஜம் இல்லை. நான் சொல்லலை, கீதையில் பகவான் சொல்கிறது அதுதான். என்னோட நிஜஸ்வரூபம் இந்த அத்தியாயத்தில் கடைசியில் சொல்லுவார், நடுவில் ஒன்று சொல்லுவார். சரியா? அப்போது தத் ரெண்டாவது சாதனம் என்ன? சத் சங்கத்துக்கு போகணும், பகவத்கீதை கேட்கணும், பாகவதம் கேட்கணும். எத்தனை வேலைகள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தினந்தோறும் 1 மணி நேரம், நிறையாவே இப்போது நான் பேசுனதில்லை, யூடியூப்பில் இருக்குது, கேட்கணும். அப்புறம் 10 20 மாற்றி மாற்றி கேட்கக்கூடாது. யாரோ ஒருத்தரது கேளு. இப்படி ஒரு ஸ்லோகமாக ஒரு அத்தியாயமாக அப்படி ஏதோ அப்பப்போ அப்படி சட்டுன்னு அதெல்லாம் வேலை பண்ணாது. அதெல்லாம் இது முன்னாடி ஏதோ பண்ணி இனிமேல் சிஸ்டமேட்டிக் consistent systematic study of the scriptures from a competent living teacher. எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அப்போதான் இந்த பக்திக்கு அர்த்தம், பக்தியோடைய பராகாஷ்ட ஞானம் எல்லாம் அமையும், வரும். சும்மா வராது. எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அதான் சொன்னேன், எங்கே ஆரம்பித்தேன் இப்போ நான் இந்த பாயிண்ட்டு. காலையில் சாயங்காலம் நாங்கள் விளக்கேற்றுறோம், பூஜை பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே, அது பண்ணு, கிரகஸ்தனா அந்தந்த ஜென்ம பண்ணு. அப்படி அதிலேயே போயிட்டு அப்புறம் அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்குறியா, விசாரணை பண்ணுறியா? ததப்பதம் தத் பரிமார்கிதவ்யம், டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிற அப்புறம் சத்தியத்தின்னு தேடணும். அதுக்கு குரு கிட்ட போகணும். எதுக்கு அது தெரிஞ்சுக்கணும்? எது தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு குறை இருக்காதோ, எது தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் உனக்கு மறுபிறப்பு இருக்காதோ, எது தெரிஞ்சுக்கினதுக்கு அப்புறம் இனிமேல் எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லையோ, அப்படிப்பட்டது. ரெண்டாவது வரியில் யஸ்மின் கதான நிவர்த்தந்தி பூயா. அதை நான் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி 2-3 வார்த்தைகள் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த செய்யும்போது இது ஏதோ ஒரு படிப்பு, அகாடமிக் இன்ட்ரெஸ்டாக நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. நான் அங்கே போய் அதையும் கேட்குறேன், இதையும் படிச்சுக்கிறேன், அதையும் செய்கிறேன், அது பாராயணம் பண்ணுறேன், இது பாராயணம் பண்ணுறேன்னு இப்படி இல்லாமல், அப்புறம் நான் படிக்கிறேன்னு அகங்காரம் ஃபீல் பண்ணாமல், எனக்கு நிறைய தெரியும், நான் விஷ்ணு சாஸ்திரம் மனப்பாட்டம் அதெல்லாம் இப்படி அந்த அகங்காரம் வராமல் இருக்கணும். அப்புறம் 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா பிரபத்தியே. பிரபத்தி வார்த்தை எங்கே வரும்? பக்தியில் வரும். சரணாகதி. அந்த பரமபுருஷன் பரமாத்மனே இல்லை ஆத்மனே சரணு வேடுக்கோ. பிரபத்தியே 3வது சாதனம். எவ்வளோ அழகாக சிம்பிளாக சொல்கிறார். 3 இதுதான் இங்கே வரைக்கும். அதுக்கப்புறம் கூட ஸ்லோகத்தில் இன்னும் டைரக்ட் அட்டாக். உனக்கு அந்தரங்கமாக உள்ள உனக்கு அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்து நீ நிஜமாக சத்சங்கத்துக்கு போயிட்டு ஸ்ரவணம் பண்ணிட்டு இருந்த குரு கிட்டேருந்து நீ எனக்கு சரணாகதி பண்ணியிருந்தா உனக்குள்ளே என்ன மாற்றம் வரணுமோ தெரியுமா? இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏற்றுக்கிறதுக்கு. நிர்மாண மோகாஜித சங்க தோஷாக, அங்கே 3 சொல்லிட்டேன். இப்போ கணக்கு பாருங்க. நிர்மாண மோகா, மானம் அபிமானம் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் திண்டாடாது, விட்டுடதெல்லாம் நிர்மாணம். இப்படி சொன்ன வேறே மாதிரி புரிஞ்சுக்கூடாது. இவன் என்ன மானம் இல்லாத மனுஷனாக இருக்கான் அப்படின்னு விவகாரம்ல பேசக்கூடாது. அபிமானம் என்ன? நான் தேகமன் அபிமானம், நான் ஒரு ஜீவனன் அபிமானம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நான் ஒரு ஸ்திரீ, நான் ஒரு புருஷன், நான் ஒரு பிராமணன், நான் அது, நான் இது, எங்கள் பணக்காரன், எங்கள் இப்படி எல்லாம் இவ்வளோ பெருசு அபிமானம். அதுக்கு பேர் மானம்னார். அப்படின்னு என்னை பற்றி மானவன் அர்த்தம் சொல்லிட்டு அன்றைக்கி மெஷர்மெண்ட்டு. ஐ மெஷர் மை செல்ஃப், ஐ எம் லைக் திஸ். அது இது என்னோட வெயிட், ஹைட்டு, என்னோடய அழகு, எங்கள் குடும்பம், எங்கள் ப்ராப்பர்ட்டி, என்னோடய ஜாப், ஆல் தட் லிஸ்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது லிஸ்ட்டு. அப்படிப்பட்ட மானம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம்
மோகம் இல்லாமல் இருக்கணும். நிர்மான மோகம். மோகம் என்ன, டெல்யூஷன் இருக்கக்கூடாது. கயிறுன்னு பார்த்து பாம்பை நினச்சிக்கிட்டு பயப்படி ஓடக்கூடாது. இங்கே லோகத்தில் எல்லாமே நம்ம பார்த்தது வேறு மாதிரி நினச்சிக்கிறது, இதுதான் அக்ஞானம். இதுதான் பெரிய பிரச்சனை. அந்த டெல்யூஷன் படாது, மோகப்படாது. ஜென்ரலாக மோகம்னா ஒரு ஸ்திரீக்கு புருஷன் மேலே, புருஷனுக்கு ஸ்திரீ மேலே இருக்கிறது மோகம் அனுபவம். தமிழில் அதர் பாஷையில் இங்கே மோகம்னா இருந்தவன்னா அட்டர்லி கன்ஃபியூஸ்டு. அங்கே இருக்கிறது வேறு, நான் நினைக்கிறது வேறு, எனக்கு தோணுறது வேறு மாதிரி இருக்கேன். நீ உலகத்தில் அப்படி ஆகிடுறேன். எல்லாத்தையும் பார்த்து அப்படி தான், எதையும் எடை போடாது, நீயா நினச்சிக்காது. அப்படி இருந்துட்டு கெட்ட சாகவாசத்துலன்னு தூரமாயிரு. சத் சங்கத்தில் இருந்துக்கோ. ஜித சங்க தோஷாக. சரியா? சங்க தோஷம்னா எந்த சங்கத்தினால உனக்கு அது உனக்குள்ள தோஷத்தை நீ உருவாக்குறதோ அது கூட வச்சுக்காது. அது என்ன, சாப்பாட்டாகட்டும், வடக்க பழக்கங்களாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், பந்துகளாகட்டும், யாராவது நம்மளை இந்த మార్గத்திலிருந்து, ఆధ్యాత్మిక మార్గத்திலிருந்து, தத்துவ சிந்தத்திலிருந்து நம்மளை வெளியில் எடுக்கிற மாதிரி இவங்களை சாங்கத்தியம் சாகவாசம் இருக்குன்னா பி கேர்ஃபுல், தூரமாயிர. அவங்க என்ன நினச்சிக்குவாங்களோ இப்படி அப்படியானே எல்லாம் விட்டி கொடுத்துட்டு விழுந்து போகாது. அப்புறம் ஆத்மச்சிந்தனில் ஈடுபடு, ஆத்தியாத்ம நித்யா. அப்புறம் ஆசைகளை குறைச்சிக்கோ வாழ்க்கையில். ஓகே, இருக்கிறது எவ்வளோ, கட்டுக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, தங்கிறதுக்கு இருக்க போதும். அதே மேலே வயசாகி முடிகிற வரைக்கும் அந்த பணம் பற்றி, இது பற்றி, ப்ராப்பர்ட்டி ஆசை, எல்லா ஆசையும் உன்னை சரீரத்துக்கு சுகத்துக்காக கூட ரொம்ப சுகம் பட வேண்டாம், அது கஷ்டப்படுத்தவும் வேண்டாம், ரொம்ப சுகம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆத்தியாத்மிக சாதனைக்கு எந்த அளவுக்கு இந்த சரீரம் வச்சுக்கணும் அந்த அளவுக்கு இது பார்த்துக்கோ, ரொம்ப அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் வாழ்க்கையில் வர துவந்தங்கள் எல்லாத்தையுமே சமமாக பார்க்க பழகு. கொஞ்சம் வேகமாக போவேன், இது முக்கியமானதுனால இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். என்ன துவந்தங்கள் என்ன பல வாட்டி சொன்னதான், இந்த சாதனைகள் லிஸ்ட்டு, இது இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா இல்லையா, இது செல்ஃப் செக்கிங். அப்படி டிக் பண்ணணும், எஸ் எஸ் எஸ், இல்லை இன்னும் இங்கே கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்து அமூடர்கள் மட்டும்தான், அமூடர்கள் என்ன யாரும் டெல்யூட் ஆகாதவங்க. நம்ம டெல்யூஷனில் எப்படி போகும், இப்படி வந்து கேட்டால் தானே. இது யார், மாஸ்டர் குரு அவருக்காக சொல்லிக்கிறாரு, இல்லை கிருஷ்ணர் அவருக்காகவா சொல்லியிருக்காரு. பார்த்தியா நான் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன், சர்டிஃபிகேட்டுக்காகவா. அப்போது கேட்குறவங்களும் டெல்யூஷன் இல்லாமல் இருக்கிறவங்க முட்டாள் இல்லை. இவங்க இப்போ வாழ்க்கைன்னு ஒரு வேஸ்ட் பண்ணிக்கிறவங்க இல்லை. எல்லாரும் எப்படியோ போகிறாங்க, நானும் அப்படி போகிறேன்னவன் இல்லை. பகவான் என்ன சொல்கிறாரு, எனக்கு குரு என்ன சொன்னாரன்னு அப்படி போகிறவனு அமூடாக. அமீடுன்னா சமத்தான நல்ல பசங்க, நல்லவங்க. அவங்க தான் இந்த சத்தியத்தினே தெரிஞ்சுக்க முடியும் அர்ஜுனா, நாட் அதர்வைஸ். அந்த அதர்வைஸ் பீப்புளை பற்றி அப்புறம் சொல்லுவார். சரி, இங்கே வரைக்கும் என்ன சொன்னார், சாதனைகள் சொன்னார். அப்புறம் அந்த 6வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பகவான் வந்து ஜீவனே நான் யாரனே நமக்கு கேள்வி வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நீ நினைக்கிற நீ இல்லை, நீ என்ன நினைக்கிற, சரீரம் நீ நினைக்கிற, நான் ராமனும் கிருஷ்ணனும் மகேஷ் அப்படி இப்படி நினச்சிக்கிறேன், ஏதோ பேர் வச்சுக்கிட்டு, அது நீ இல்லை. சாஸ்திரங்கள் ஜீவ ஜீவ ஜீவன் சொல்கிறான், ஜீவன் தான் கிளம்பி போகிறான்றான். ஜீவா சினிமா எடுத்துட்டாங்க தமிழில், என்னமோ ஜீவ ஜீவன். பகவான் சொல்கிறாரு, அது நானே தான். நானே என்ன அர்த்தம், என்ன எந்த பாவத்தில் நானுன்னு சொல்கிறாரு,
பரமாத்மான நானே தான். அப்போது இந்த 6வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் அங்கே வரைக்கும் பகவான் வந்து ஜீவன் எது தோணுறதோ, ஜீவன் எங்கே நானும் நீ மட்டும் இல்லை, சர்வ ஜீவராசிகள் மொத்தம் கூட பிரம்மமே தான். இப்போ கொஞ்சம் ஹையர் டீச்சிங் வந்துட்டார். இதெல்லாம் புரியணும்னா முன்னு சொன்ன அந்த குணங்கள் எல்லாம் மனுஷனுக்கு இருந்தால் ஒரு அளவு புரியும். அதுக்கு தான் முதல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, நீ ஜீவன் நினச்சிக்கிறியே, அசல் நீ అనేది தனியே இல்லை. இந்த சமஷ்டி பாரு, மொத்தம் சமஷ்டிலோ நீ ஒரு சின்ன தூசியாக தூளாக இருக்க. அது கூட நீயே இவ்வளோ அபிமானப்படுற, நீயேன்னு இல்லை, நானே தான் அதே. பரமாத்மா சொல்கிறார். இல்லை, வேதாந்தத்தில் பிரம்மமே தான் ஜீவனு, பரமாத்மாவே தான் ஜீவன், ஈஸ்வரனே தான் ஜீவ தவிர ஜீவன் అనేది தனியாக இல்லை, அது ஒரு பிரம, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவரூபமாக இருக்கிற பிரம்மன் பற்றி சொல்கிறார், ஈஸ்வரன் பற்றி. எங்கே கரெக்டாக அந்த பாயிண்ட்டு சொன்னார், 7வது ஸ்லோகத்தில் மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன அம்சன பார்ட்டுன்னு ஒரு டம்ளரில் மில்க் இருக்கு, பாலுன்னு, அந்த பாலுன்னு கொஞ்சம் வேறு உத்தரணியில் கிடைக்கிறோம். அப்போ அந்த பால் தானே இதே தானே, அதையும் அதில் வந்து எடுத்தது தானே. ஆனால் பார்க்குறதுக்கு சின்ன அளவாக தெரியறது, எசன்ஸ் என்ன, பாலே தானே. அந்த மாதிரி சொல்லி அப்போது அந்த ஜீவன் நினைக்கும் போது என்னென்ன இருக்கு, இங்கே ஒரு சரீரம் இருக்கு, அதில் 6 இந்திரியங்கள் இருக்கு, மனசு கூட சேர்த்து, இல்லை 11 இந்திரியங்கள் எடுத்துக்கோ மனசோடு சேர்த்து. அதெல்லாம் கூட பிரகிருதி அనే விஷயம் பற்றி சொல்லி அந்த பிரகிருத்தினை விவரித்து, அந்த பிரகிருத்தியா சரீரம் ஒரு சரீரமாக ஏற்பட்டு பஞ்சபூதங்கள் தான், அதில் ஒரு சைத்தன்யமனை லைட் இருக்கு பாரு, அதுதான் ஜீவன்றோம். அது நானே தான், பிரம்மம் தவிர வேறு இன்னொன்று யாருமே இல்லை தனியாக. இது தெரிஞ்சுக்காத வரைக்கும் இவனுக்கு இன்னொரு சரீரத்துக்கு போகிறது இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டா இல்லை. ஏன் அப்படி சொல்லணும்னு இந்த பாயிண்ட், இப்போது ஜீவனும் இன்னொரு சரீரத்துக்கு போவான், நீ இப்போது ஞானம் அடையிலன்னா மறுபிறப்பு இருக்கும், இதெல்லாம் சத்தியம் தான் சாஸ்திரம். எப்போது ஞானம் வராத வரைக்கும், இது தெரிஞ்சுக்காத வரைக்கும் தான். தெரிஞ்சிச்சுன்னா நானும் பிரம்மம் ஈஸ்வரன் தான், நான் யாருக்கு சொல்கிறதுக்காக இல்லை, எனக்கு உள்ள கன்விக்ஷன் வரணும், தெரியறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்ச கிரானேந்திரங்களை பற்றி எல்லாம் சொல்லிட்டு மனசு பற்றியும் சொல்லி, இந்த வரதை போகிறது అనేది கூட யாருமே கிடையாது, இந்த பிரகிருதி தான். அப்படி மனசு இதெல்லாம் இந்திரியங்களையும் ஆகர்ஷணம் பண்ணி இன்னொரு சரீரத்துக்கு, ஏன்னா கர்ம செஞ்சு பந்தம் கிளைம் பண்ணுறதுன்னு தெரியுமில்லை, பாலிசி கிளைம் பண்ணுறா இன்னொன்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தினி அங்கே அமூடாகனு சொன்னாரோ. இப்போ கன்க்ளூட் பண்ணும்போது இது இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, அவங்க எல்லாரும் முட்டாள், விமூடாக நான் அனுபஷந்தி. இது கேட்காதவங்களுக்கு எப்படி தான் இங்கே புரியும், கேட்டே புரிய மாட்டேங்குது தானே, அப்புறம் கேட்காதவங்களுக்கு என்னதான் புரியும். அதனால் பகவானுக்கு கோபம் வந்துச்சு, திட்டுறார். நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன், ஒரு யுகத்தில் பிறக்கிறேன், ஒரு ஒருத்தர் சொல்கிறேன், உபதேசம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், காது கொடுக்குறானா, டைம் இல்லைன்னு பையனை ஓடுறானே, ஏன்னா செல்ஃபோன் அனு கம்ப்யூட்டர் அனு சினிமா அனு டிவி அனு திட்டுறார். விமூடானானு பஷ்யந்தி. அப்போது யார் பார்ப்பாங்க, மேலே சொன்னேன் இல்லையா, மறுபடியும் சொல்கிறேன், பஷ்யந்தி ஜான சக்ஷுஷா, யாருக்கு ஞான கண் இருக்க. இந்த வார்த்தை உபயோகப்படுத்துறது கொஞ்சம் நான் பயப்படுவேன். திரும்பி ஞான கண்ணுன்னு சொன்ன உடனே சிவனும் 3வது கண்ணும் அது எப்போ ஏந்திரிக்கும் சார், ஏதாவது மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் பண்ண ஒன்றும் ஆகாது. அந்த ஞான கண் இல்லை. பகவத்கீதை இப்படி கேட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அறியறதுக்கு பேர் தான் ஞான நேத்திரம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞான நேத்திரம் வந்துச்சு 15 அத்தியாயம் கேட்டதுக்கப்புறம்.
இன்னும் வரல சந்தேகமாக இருக்குன்னா இன்னும் கேட்டுகிட்டே இருன்னு அர்த்தம். வேறு என்ன பண்ண முடியும்? கேட்டுகிட்டே இரு, இன்னும் நல்லா கேளு, ஸ்ரத்தையோடு கேளு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 12வது ஸ்லோகத்தில் வந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்கிறாரு பகவான்? சரி, நீ ஜீவானேது நீ இல்லை, நானே தான் நீயாவும் இருக்கே. இப்போ நமக்கு எப்படி இருக்கணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்டதுக்கப்புறம் பாவம் இனிமேல் அந்த ஜீவனும் நானும் அபிமானத்தோடு இருக்கலாமா? இல்லாமல் பகவான் தான் நடமாடுறார், பகவான் தான் சாப்பிட்றாரு, பகவான் தான் எல்லாம் செய்கிறாரு. அப்படி இருக்கணும் இல்லை பாவம்? மூச்சு எடுத்து விடுறது அவரே தான், பகவான் இருக்கார். பசி எடுக்கிறது பகவான் தான். எல்லாமே மனசில் வர விகாரங்கள் பகவான் தான், எல்லாம் அவர் தான் தவறு, நான் இல்லைன்னு சொல்லிட்டே இல்லை. அப்போ நானே கவலைப்படணும் பாருங்க, அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இங்கே வரைக்கும் ஓகே சார், இது பண்ணுவேன், எனக்கு புரிஞ்சிச்சு, நான் இருக்கலாமன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் சார், எங்கள் ஒய்ஃப் சார், எங்கள் மாமியார் வயசாச்சு போக மாட்டுறாங்க இன்னும். இப்படி உலகம் பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறது போகிறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அந்த பூனை பால் குடிக்கும்போது கண்ணு மூடிக்கிட்டு யாரும் பார்க்கலன்னு சாப்பிடும். பார்த்தீங்கன்னா பூனை பால் குடிக்கும்போது கண்ணு மூடிக்கிறது என்னன்னு தெரியல, என்ன அவ்வளோ ஆனந்திக்கிறது, யாரும் பார்க்க கூடாது, அது கண்ணு மூடிக்கிட்டு. அந்த மாதிரி நம்ம விட என்ன பண்ணுறோம் இந்த லோகத்தில் நிறைய பேர், நான் ரொம்ப நல்லவன்னு சொல்கிறேன், யாருக்கு எதுவுமே பண்ணல, ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் சகாயம்தான் பண்ணுறேன். இப்படி நான் நல்லவனை நினச்சிட்டு தப்பாக அதே போதும். கிளாஸுக்கு போகணுமா, பகவத்கீதை கேட்கணுமா, என்னன்னா நானும் இதெல்லாம் விபூதி வச்சுக்கிறேன், அப்படி பண்ணுறேன், குளிச்சுட்டு போய் நான் யாருக்கு எது நல்ல அப்படின்னு ஏமாந்து போகிற மக்கள் நிறைய பேர் லோகத்தில். மெஜாரிட்டி அப்படி தான். தப்பாக எடுத்துக்கூடாது, இப்படி சொல்கிறேனே. அங்கே போய் கோவிலில் வாத்தியார் மேலே குறை சொல்லி, அங்கே ஏதோ குறை சொல்லி, அப்படி சொல்லி இப்படி சொல்லி, அங்கே மட்டும் விளக்கு ஏற்றிட்டு வருவான், எத்தனையோ வருடங்களை பண்ணுவான். இங்கே உள்ள வந்து என்ன சொல்கிறாரு, என்ன பகவத்கீதாமா போர்டு கூட எது வச்சுருக்காங்கன்னு வரமாட்டானே. மூடாக. அப்போ ஞான சக்ஷுவன்னா அர்த்தம் இப்படி கேட்டு உணர்ந்தவன், அவனுக்கு புரியும். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஜெகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கிறோமா. இப்போ 4th டாபிக்கு, மொத்தம் 3 பேசியிருக்கு. இப்போது 4 பேசியிருக்கு நினைக்கிறேன். 5வது டாபிக் எப்படியாவது எடுத்துக்கோங்க நம்பரை. ஜெகத்தை பற்றி தான், உலகம் பற்றி கம்ப்ளைண்ட். அது கூட பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எது உலகம்னு நீ நினைக்கிறியோ பார்க்குறியோ, நீ என்ன நினச்சிக்கிற, நீ மட்டும் நான் நினச்சிக்கிறியா, அந்த உலகமும் நானே தான். அப்படின்னு அர்த்தம் என்ன, பிரம்ம ஜகத் ரூபேணா, இந்த ஜகத் எல்லாம் கூட பரமாத்மா தான். அப்போ எப்படி பரமாத்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்? நானும் இல்லை பரமாத்மா தான் சொல்லிட்டாரு. இங்கே எப்படி கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது? கம்ப்ளைண்ட் யாரை பற்றி பண்ணுவேன்? அதனால் குறைகள் கம்ப்ளைண்ட்ஸ் வெளியில் பார்த்தேன், அதிலேயே உளுந்து போகாது வாழ்க்கை. டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எனர்ஜி. கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமல கண்ணாவுன் தோற்றம், எத்தனை வாட்டி சொல்கிறோம் இந்த வார்த்தை. ஜகத்தெல்லாம் அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு, ஜகத்தென்ன பகவான் ஒரு பேர் லிஸ்ட்டு கொடுக்குறாரு, ஷார்ட்கட் பண்ணுற. மேலே ஆகாயத்தில் சூரியனை பார்க்குற பாரு, அப்புறம் சந்திரனை பார்க்குற பாரு, அந்த சந்திரனுக்குள்ள இருக்கிற அந்த சக்தி, சூரியனுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி, வெளிச்சம், பவர், ஓகே, அதெல்லாம் நானுன்னு தெரிஞ்சுக்கோ.
தத்தேஜோ வித்தி மாமகம், நானன்னு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் கூட சில பேருக்கு கோவிலில் நம்ம தான் வச்ச கல் அது எல்லாத்துக்கும் பூஜை பண்ணுவான், பால் ஊற்றுவான், எல்லாம் செய்வான். ஆனால் பிராணிகளுக்கு ஹிம்சை பண்ணுவான், மனுஷங்களை கொடுமைப்படுத்துவான். அரே கல்லுக்கு எல்லாம் போய் அதெல்லாம் பண்ணுற, பிராணம் இருக்கிற மனுஷன் ஜீவன் இப்படியே பார்க்குற நீ. அப்போ என்ன பக்தி அது? அதனால சூரியனுக்கு நான் வணங்குறேன் சார். ஆனால் வேறு மிச்சம் செய்கிறது லோகத்தில் மனிதர்கள், எங்கள் உறவுகள் யாரோ பார்த்தா ஒரு வெறுக்கிறேன். அவ்வளோவே. அதனால் அது மட்டும் சொல்லிட்டா நீ இப்படி திங்க் பண்ணுவேன்னு சொல்லி பகவான் கேர்ஃபுல் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே மேலே சூரியனும் நட்சத்திரங்களும் சந்திரன் பற்றி இல்லைப்பா, அப்படியே இறங்கி கீழே வா. கடல், ஆகாயம், பூமி எல்லாம் வந்து காமா விஸ்வஜ பூதானி, இங்கே பூமி மேலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அது எல்லாத்தையுமே நானே தான் சக்தி கொடுத்துட்டு, அந்த மரம் செடி கொடி எல்லாத்திலும் அந்த சாப்பிட்டா சக்தி வர சக்தின்னு நான் தான், அதில் எல்லாத்திலும் நானே தான் அது அதாவா இருக்கேன். சரி, டோட்டல் கிராண்ட் பிக்சர் அதாவா நான் தான் இருக்கேன். ரசாத்மகா, ரசம்னா த எசன்ஸ், ஜலத்தில் இருக்கிற டேஸ்ட்டு, எல்லா பஞ்சபூத்தத்தில் இருக்கிற அந்த பவர் எல்லாம் நான் தான். அப்போது ஒரு மனிதன் பஞ்சபூதங்களுடைய காம்பினேஷன் தானே, எல்லாரும் அதே காம்பினேஷன் தான். பஞ்சபூதங்கள் தான் இப்போ சேரில் உட்கார்ந்துருக்கு, இப்படி 60 kg 50 kg. ஆனால் உள்ள சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் உட்காரும். சைத்தன்யத்துக்கு கூட கொஞ்சம் சம்பந்தம் விளங்கிச்சுன்னா அது பஞ்சபூதங்கள் கூட போய் பஞ்சபூதங்களை கலந்து போயிடும். அப்போ அந்த சைத்தன்யம் இந்த சரீரம் விட்டுட்டு போகிறதுக்கு முன்னாடியே சைத்தன்யம் நானு தெரிஞ்சுக்கோ, இல்லைன்னா கோட்டை விட்டுடு. மிஸ் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அப்புறம் ரொம்ப நெருங்கி நம்ம சரீரத்துக்கிட்ட வந்து உன்னை வயிற்றில் பசி இருக்கும் பாரு. இப்போது இன்னொரு அரை மணி நேரத்தில், சில பேருக்கு இப்போவே கூட வந்துடலாம். இப்போ எங்கள் பக்கத்தில் எங்காவது தோசை வடை ஸ்மெல்லு வந்துச்சுனாவே பசி வரும். நல்ல வேலை எங்கள் பக்கத்தில் யாரும் சமைக்கிறது இல்லை, நம்ம சந்தியாமாவும் சமைக்கலை, கொஞ்சம் தூரமாக இருக்கு இல்லையா. அந்த பசி அகம் வைஷ் முக்கியமான ஸ்லோகம். சாப்பிடும்போது இந்த ஸ்லோகமாவது சொல்லணும். 15வது அத்தியாயம் மொத்தம் சொல்லலைன்னா இதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. 14வது ஸ்லோகம் 15வது அத்தியாயத்தில். இல்லை சார் நான் ஆல்ரெடி அன்னபூர்ணே சதாபூர்ணே சொல்கிறேன், வெரி குட். இல்லை சார் நான் பிரம்மார்ப்பணம் சொல்கிறேன், வெரி குட். அதெல்லாம் தெரியல, அன்னபூர்ணம் கூட இதையும் சேர்த்துக்கு அர்த்தம் தெரியும். அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாமி அன்னம் சதுர்விதம். 4 விதமாக நானும் உள்ள ஒரு ஜீவன் சாப்பிட்ற சாப்பாட்டுன்னு உள்ளே குக் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறேன். நீயே உள்ள ஸ்டவ் ஏற்றிட்டேன், நீயே மிக்சி சுவிட்சு போட்டு கிரைண்டர் ஓட்டுறேன், அந்த எல்லாம் நான் தான் பண்ணுறேன். அப்படி சொல்லி now we have come to the end portion. 15லிருந்து அடுத்த 2 ஸ்லோகங்கள் 4 ஸ்லோகங்கள் வச்சுக்கோங்க. 15லிருந்து 18 வரைக்கும் த ஃபைனல் டீச்சிங். என்ன கடைசியில் எல்லா வேதத்துடைய சாரம் இது வச்சு தான் நான் முதல்ல அந்த பாயிண்ட் சொன்னேன். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டான்னு சொல்கிறேன். அதனால் புரிஞ்சுதா அர்ஜுனா? எல்லார் ஹிருதயத்திலும் நான் தான் ஆத்மரூபமாக சைத்தன்ய ரூபமாக நான் துடிக்கிறது பாரு, அது நான் தான். அப்படி இருக்கேன் நான். நானே மனசில் இருக்கிற ஸ்மிருதி ஞானம் அபோகனம், திங்கிங், ரிமெம்பரிங், ஃபர்கெட்டிங், அதெல்லாம் அதுக்கு அர்த்தம் வேறு என்ன கொடுத்துருக்கேன் நான் கிளாஸ்லன்னா, ஜாகிரத ஸ்வப்ன சுஷுப்தி 3 அவஸ்தைகளும்
நினைவு கனவு தூக்கம் அந்த மூணுத்தையும் சாட்சியாக இருக்கிற చైతన్యం நான் தான். இந்த நான் అనేది எல்லோரும் சொல்கிறோமா, அது ஒரே ஒரு நான் தான். அதனால தான் ரமணர் நான் யாருன்னு விசாரணை பண்ணன்றார். இப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் விசாரணை பண்ண முடியும். அப்போது அந்த நான் தான் பரமாத்மா, அந்த நான் தான் விஷ்ணு, அந்த நான் தான் பிரம்மா, அந்த நான் தான் சிவா. ஒரே நான், நாட் பிஸ்ஸா நான். நான் அப்படின்னு சொல்லி இந்த நான்னு தோணுறதே, எல்லாருக்கும் தோணுறதே, அது தெரிஞ்சுக்கிறது தான் வேதைஷ சர்வைஹி அகமேவ வேத்யா. இதுக்கு நான் ரொம்ப விவரித்து டிஃபரன்ஷியேஷன் கொடுத்தேன், 4 விதமாக கொடுத்துருக்கேன். வேதத்துடைய சாரம் என்ன தெரியுமா? நீ எதை படிக்கிறியோ, என்ன படிக்கலையோ, எந்த மதம் ஃபாலோ பண்ணுறியோ, என்ன சாஸ்திரமோ, இங்கே வேதைஷ்டன்னு அர்த்தம் லோகத்தில் இருக்கிற சர்வ சாஸ்திரங்கள் மதங்களுடைய உத்தேசம் என்னென்னா அவன் நானன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான். அகமேவ வேத்யா, அந்த நானன்னு தெரிஞ்சுக்கிறது தான் படிப்பு. அதுக்கு தான் படிக்கணும், வயிற்று பொடுப்புக்காக இல்லை படிப்பு. வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட், இது ஹைலைட். அதனால தான் சுருங்கி சொல்லணும்னா 15வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம் இஸ், அது நல்லா கேட்டுக்கோங்க, மறுபடியும் கேட்டுக்கோங்க, அர்த்தம் மைண்ட்ஸில் வச்சுக்கிட்டு மெடிடேட் பண்ணணும். அப்படி சொல்லி அந்த சாஸ்திரம் பாராட்டி, அந்த சாஸ்திரம் நானே தான், சாஸ்திரம் உருவாக்குன நானே தான், அது பேசினது நானே தான், அது சொல்லிக் கொடுக்கறதுக்கு லோகத்தில் வேறு வேறு சரீரத்தில் பல பேர் குரு ரூபத்தில் வரவங்கள அவங்கள நானே தான், உனக்கு உள்ளே உட்காந்து கேட்கறது நானே தான். வேறு என்னதான் இருக்க முடியும்? ஒரே பரமாத்மா, ஒரே வஸ்து தானே. இத்தனை பல்பு, ஃபேனு, கேமரா, லைட் எரியுறது, பச்சை லைட்டு, வெள்ளை, எல்லாத்துக்கு பின்னாடி கரண்ட்டு தானே இருக்கு. சரி, இப்படி சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு டாபிக் இந்த அகமேவ வேத்ய, இந்த 15 தனியாக வச்சுக்கணும் ஸ்லோகம். அப்படி வச்சுக்கிட்டு 16, 18, 17, 18 பார்த்தா இங்கே அந்த நானுக்கு பேர் பரமாத்மா, அந்த பரமாத்மாவுக்கு பேர் உத்தம புருஷா. அதனால இது புருஷோத்தம யோகம், அதை பற்றி சொல்கிறார். இங்கே 2ஆக காணப்பட்டால் கூட ஜீவா ஈஸ்வரானே, அப்படி இல்லை. அந்த ஒன்று நசிஞ்சு போகிற மாதிரி காணப்படுறது, இன்னொன்று நசிஞ்சு போகாமல் இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் 2 கிடையாது, ஒன்று தான். அந்த ஒன்றுக்கு பேர் உத்தம புருஷஸ்த்வன்யா பரமாத்மேத்யுதாஹ்ருதா. எது பரமாத்மா பரமாத்மா பகவான் கடவுள்னு சொல்கிறாங்களோ லோகத்தில், அதுதான் உத்தம புருஷன்னு சொல்லி கூட அன்னைக்கு பாயிண்ட் அவுட் பண்ண ஆண்டாள். அந்த உத்தமன்னு பாடுவோம் வாங்குவோன்னு ஏதோ அந்த இதில் பாடுறாங்களே. அப்புறம் பாருங்க, மனப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இப்போது அது புரியணும். சரியா? தமிழ்நாட்டில் இருந்து மனப்பாட்டமாக எப்படி இருக்கும்? திருப்பாவை. அப்போது அந்த உத்தமன வார்த்தை, அப்படி பல பக்தாள், வேதம், சாஸ்திரம் எல்லா இடத்துல உத்தம புருஷோத்தம பேர் வச்சுக்கிறாங்க நிறைய பேர், எல்லாம் இருக்குன்னா அதே தான் சொல்லி அந்த உத்தம புருஷன். இதுக்கு நான் கிராமட்டிக்கல்லி அப்படின்னு கிளாஸில் வேறு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணால் டீட்டெயில்ஸு கேர் ஆஃப் அந்த எபிசோடு. டைம் ஆயிடுச்சு இப்போது. அப்பா, உத்தம புருஷன்னா என்ன சொன்னார்? எல்லோரும் அதே தான், இங்கே அதமம் யாரும் கிடையாது. ஓகே, என்ன கிராமர் சொன்னால் தெரியுமா? சம்ஸ்கிருதத்தில் மட்டும் ஃபஸ்ட் பர்சன் ஐ இஸ் நாட் பிரதம புருஷா. ஐ கனாட் எக்ஸ்பிளைன் நவ். உத்தம புருஷா வியாக்கரணம் பாஷை பரமாத்மா தான் நீ சொல்லி கொடுக்கறது சின்ன வயசில் படிக்கும்போது கிராமருக்கு. ஆனால் இங்கிலீஷில் உள்டாதே. கடைசியில் ನಾವು 19-20 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த புருஷோத்தமன் அனி அந்த புருஷோத்தமனை தெரிஞ்சுக்கிட்டா, நீயும் அதே தான், சர்வம் அதே தான் தெரிஞ்சுக்கிட்டா,
அந்த தெரிஞ்சுக்கின ஞானத்துடைய பலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி, யார் இந்த புருஷோத்தமன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவனு தான் சர்வவித்து, எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மாதிரி தான். அவனு தான் நிஜமான பஜதி, என்னை ஆராதிக்கிறவனு, என்னை பூஜிக்கிறவனு, என்னை கீர்த்தனை பண்ணுறவனு, என்னை பற்றி தியானம் பண்ணுறவனு. இது தெரிஞ்சுக்காம யாராவது எப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு பகவத்கீதை படிக்காமல் இந்த விஷயத்தின்னு தெரிஞ்சுக்காம அவங்க எல்லாம் சும்மா சோச்சோ சும்மா சும்மா பக்தி. பஜதி அவனு தான் பஜதி, அவன் தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணவனும் அப்படின்னு சொல்லி, ஹே பாரதா, கடைசியில் பகவானே பாராட்டுறாரு. அவர் சொல்லி கொடுத்தது அவரே. இதி குஹ்யதமம் சாஸ்திரம், சொல்லுங்க. இதமுக்தம் மயா நக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரதா. வாழ்க்கை தன்யம். கிருத்தகிருத்தியத்தான்னா அப்பா சொல்லுவில்ல, அப்பாடா இனிமே ஏதாவது ஓடணுமா, எதுக்காவது கவலைப்படணுமா, நத்திங். எதுக்காவது பயப்படணுமா, நத்திங். குஹ்யதமம்னா சூப்பர்லேட்டிவ் கிரேட், த மோஸ்ட் சீக்ரெட், ரொம்ப ரகசியமானது அப்படின்னாரு. என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, சொல்கிறேன் இவ்வளோ சுலபமான வந்து கூட கேட்க மாட்டான். சரி, பகவான் சொன்னார், யாரு கேட்க முடியும், நீ வந்து பாபம் இல்லாதவனு, அனகா, உனக்கு பாபமெல்லாம் நீக்கப்பட்டு சித்தம் சுத்தியானதுனால தான் நீ எனக்கிட்ட நின்று இப்படிப்பட்ட உபதேசம் கேட்க பாக்கியம் கிடைச்சது. இந்த டைட்டில் நமக்கு எல்லாம் இருக்கு. நம்ம எல்லாரும் அனகன்னா பாபம் இல்லாதவங்க, பாபம் எல்லாம் க்ஷீணிச்சது இல்லைன்னா இந்த வேத சாரம்னு கேட்கறதுக்கு பாக்கியமே வராது. அது உணர்ந்தாவே போதும், நிம்மதியாக இருக்கும். இப்படி தெரிஞ்சுக்கிடவன் தான் அவன் கிருதகிருஷ்யன். கிருதகிருஷ்யன்னா ஃபுல்ஃபில்டு, லைஃப் இஸ் ஃபுல்ஃபில்டு. இனிமேல் எனக்கு எந்த குறை இல்லை, சும்மா பாடுறதில்லை, குறையொன்றும் இல்லைன்னு நிஜமாக உள்ள ஹிருதயத்தில் அந்த நிறைவு, சாந்தி, சுகம், ஞானம், வெளிச்சம், ஆனந்தம் அப்படின்னு பகவான் அற்புதமான இந்த டீச்சிங் பண்ணார். முடித்தோம். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே புருஷயோகோ நாம பஞ்சதசோऽध्यायः. हरिः ஓம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. हरिः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. हरिः ஓம். हरि ओम तत्सत्.